எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட்டோட ஒரு நியூ கலர் வந்திருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கலர் பேர் பார்த்தீங்கன்னா சோனோமா ரெட்டு பேரல் ஒயிட் டியூவல் டோன் கலரு. இந்த வண்டியோட மைலேஜ், இந்த வண்டியில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இப்போ உள்ள கரண்ட் ப்ரைஸ் என்ன, ஆன்ரோட் ப்ரைஸ் சென்னையில், இதை பற்றின நம்ம வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Access 125ல ப்ளூடூத் வேரியண்ட்ல இந்த கலர் நியூ கலர் கொடுத்துருக்காங்க. சோனோமோ ரெட்டு வித் டியூவல் டோன் கலரு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பேசிக்லி மிட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கிடையாது. ப்ளூடூத் வேரியண்ட்ல மட்டும்தான் இந்த கலர் நியூவாக கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் லேட்டாக வீடியோ போடுறோம். இதோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,406 ரூபா. இப்போ அக்டோபர் மாதத்துல 1,15,406 ரூபா ஆண்ட்ராய்டு ப்ரைஸ். எக்ஸ்ஷோரூம் கிடையாது. சரிங்களா? வண்டியோட ஃபீச்சர்ஸ், வண்டியில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வண்டியில் பார்த்தீங்கன்னா கலர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்றபடி ஓவரால் ஃபீச்சர்ஸு ஃபுல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்டு. சரிங்களா? ஹை பீம், லோ பீம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ளது தான். சரிங்களா? அதேமாதிரி குரோம் வித் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5LB பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அது என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் ஹெச்ஆர் பேட்டரி. சரிங்களா? இதில் உள்ள வரும் ஃபைபர் கலந்த மெட்டல். வண்டி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கலந்த மெட்டல் வரும். வண்டியோட ஓவரால் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 103 கிலோ. சரிங்களா? ஒன் சைடு இன்ஜின் கிடையாது, சென்ட்ரு இன்ஜின் சென்ட்ரு பொசிஷனில் இருக்கனால ஓவராலாக வெயிட்டே பார்த்தீங்கன்னா 103 கிலோ தான். லேடிஸ்க்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபேமிலி வெஹிக்கிள் யூசேஜ் சொல்லுவாங்க இந்த வண்டியை. அது மாதிரி மட்கடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க, மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. டயர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் டயரு, அலாய் வித் டிஸ்க்கு. ஓகேங்களா? அலாய் வித் டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். வண்டி வண்டியே பார்த்தீங்கன்னா டியூப் கொடுத்துருப்பாங்க. பஞ்சரானா உடனே வண்டி ரன்னிங் பண்ண முடியாது, டிரைவ் பண்ண முடியாது. டியூப்லெஸ்னால ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணி போகலாம். ஒரு சேஃப்டி. இப்போ உள்ள எல்லா பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் வருது. சரிங்களா? 12 இன்ச் டயரு. அதே மாதிரி வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணோன்னே இண்டிகேட்டர்ஸ் ஹாலோஜனில் கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர் ஹாலோஜனில் கொடுப்பாங்க. கீ எல்இடியில் தான் வரும். இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலோஜனில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா பேரல் ஒயிட்டு டியூவல் டோன் கலர் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்களா? வண்டியில் டியூவல் டோன் ரெட்டு வித்து பேரல் ஒயிட்டு டியூவல் டோன் கலர் சொல்லுவாங்க. வண்டியோட மெயினான ஒன்று எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 mm வரும். அதாவது நீங்கள் ஒரு 3 பேர் வண்டியில் போகும்போது கூட கவர்மெண்ட் ரூல் படி 3 பேர் போகக்கூடாது. ஒரு ஃபேமிலி 2 பிள்ளைங்க ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா கீழே கேஸுக்கு அடி வாங்காது. மற்ற ஸ்கூட்டி பப்பு இந்த மாதிரி சின்ன வண்டியிலலாம் போகும்போது, டியோ இந்த மாதிரிலாம் போகும்போது கீழே சேஸ் அடி வாங்கும் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது. இதில் 160 mm இருக்கிறதுனால மெயினான பார்த்தீங்கன்னா சேஸுக்கு அடி வாங்காது. இது ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு மெயினான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக கூட சொல்லலாம். அது மாதிரி உள்ள கலர் பார்த்தீங்கன்னா டூயல் டோன் கலரில் வந்துடும். வண்டியோட பேக் ஹுக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 2 கீ கொடுத்துருப்பாங்க. ஒரு வெஹிக்கிளுக்கு 2 கீ கொடுத்துருப்பாங்க. இக்னிஷன் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஆனு ஆஃபு உள்ளே கொடுத்து பண்ணீங்கன்னா சைலாக்கு. இந்த பட்டன் நிறைய பேருக்கு புஷ்ஷட்னு பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பட்டன் அமுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிடும். இதை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இருக்கும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பேட்டர்ன் இருக்கும். இதை வச்சு நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். அதுமாரி இந்த கீ வேற வெஹிக்கிளுக்கு சேராது. இந்த 2 கீ இதுக்கு மட்டும்தான் சேரும். வேற இதே ஸ்கூட்டி ஆக்சிஸு இந்த மாதிரி போட்டிங்கன்னா சேராது. அதுமாதிரி இக்னிஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃபு கீழ் சுவிட்சு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை ஆன் ஆஃபு. இது நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினான ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. பிரேக் பிடிச்சிட்டு சிங்கிள் டச்சு பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். கார்பரேட் வண்டி BS4லாம் ஆக்சிடென்ட் கொடுத்தா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ உள்ள வண்டி பார்த்தீங்கன்னா லேசாக இந்த பட்டனை வச்சுட்டு லேசாக பண்ணாலே ஸ்டார்ட் ஆயிரும். நிறைய பேர் இந்த ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதை மெயினாக ஃபாலோ பண்ணாங்க. ரெகுலராக பண்ண பேட்டரி அவுட் ஆகும். இதை ரெகுலராக நீங்கள் அதே மாதிரி டெய்லி காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது கிக்கர் ஸ்டார்ட் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். காலையில் இல்லை நைட்டு விடும்போது
கிக்கர் ஸ்டாண்ட் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுங்க. சென்டர் ஸ்டாண்ட் வந்து நிறைய பேர் போட தெரியாம இருக்கீங்க, அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா சென்டர் ஸ்டாண்ட் வந்து இந்த பொசிஷன்ல வச்சா இப்படி போடணும். நிறைய பேர் வந்து வண்டியை போட்டு தருமாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் போடக்கூடாது. டெய்லி எப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து எப்பயுமே கொஞ்சம் வச்சிருங்க. ஒவ்வொருத்தங்க என்ன பண்றாங்கன்னா காலியா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா ஃபியூல் பம்ப் வந்து அடி வாங்கும். ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். கார்பரேட் வண்டியில பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து இந்த கண்ணில், இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் அடி வாங்கும். அப்படிங்கிற வந்து கொஞ்சம் வந்து இதே மேஜர் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எப்பயும் வந்து மொத்தம் வந்து ஓவரால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர், எப்பயும் ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பெட்ரோல் வந்து இதே வச்சிருங்க. சரிங்களா? இதுல வந்து ரிசர்வ் மெயின்லாம் கிடையாது. ஒரு 1.5 லிட்டர் அதுலேயே வந்து வச்சிருங்க, உங்களுக்கே தெரியும். இது வண்டியோட E20 அப்படின்றது நிறைய இப்போ உள்ள வண்டியிலலாம் E20 ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நிறைய வந்து நோட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இது எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதோட இன்ஜின் வந்து E20க்கு ஏற்றாப்புல தான் இன்ஜின் வந்து மேனுஃபேக்சர் வந்து தயாரித்து கொண்டு வராங்க. E20ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் கலந்த பெட்ரோல். அதாவது பெட்ரோல் வந்து 20% வந்து எத்தனால். அந்த எத்தனால் எதுலேருந்து எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை அலையிலேருந்து, கரும்பு சக்கையிலேருந்து, அதோட கழிவுலேருந்து தான் 20% வந்து எத்தனால் எடுத்து பெட்ரோல் வந்து கலப்படம் பண்றாங்க. சரிங்களா? அதுக்காண்டியா இதுக்கேற்ற E20 இன்ஜின் தான் மேனுஃபேக்சர் கொண்டு வராங்க. நீங்க உங்க எல்லாத்துக்கும் டவுட் வரலாம், பழைய வண்டியில E20 வந்து பெட்ரோல் போடலாமான்னு கேட்கலாம். அதுமாதிரி பழைய வண்டியில கார்பரேட் வண்டியில E20 பெட்ரோல் ரெகுலரா போட்டீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதேமாதிரி இப்போ உள்ள E20ல வந்து எந்த பெட்ரோலும் கலந்து போடலாம், 3மே கலந்து போடலாம். E20 இல்லாதவங்களுக்கு E20 பெட்ரோல் போடுறத முடிந்த அளவு வந்து தவிர்த்துருங்க. சரிங்களா?